உள்ள வந்துருங்க எல்லாரும். மேடம் டயட்ல இருக்காங்க. என் பொண்ணை கட்டி கொடுக்கணுமே அந்த போவாது. சார் கோபத்தில் இருக்காரு நினைக்கிறேன். வளகாப்பு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த பாப்பா பிறந்தாச்சு. பிறந்தது பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி. ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. பூஜைக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குது. ஒரு பக்கம் பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த தொட்டியில் போட்டு தான் நேம் வைப்பாங்க. அதையும் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னே வந்து தீட்டு கழிப்பாங்களே, அந்த பூஜைக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு சைமன் டைம்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பசியாக எடுத்தது. சரி ஓகேன்ட்டு போயிட்டு இட்லி சாப்பிட்லாம் தான் வந்தேன். இட்லி கார சட்னி செமையாக இருந்தது. சம்மந்தி அதையும் எடுத்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தேன். அக்காவும் அண்ணா உட்காந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இது எவ்வளோ புகையாக இருக்கும்ன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து பூஜை வந்து பண்ணி புகையாக ஆக்கி அழுக வச்சிட்டாங்க எல்லாரையும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பூஜை ஹோமம் பண்ணுறது வந்து இப்படி தான் இருக்கும். பயங்கரமாக கண்ணெல்லாம் அறியும், நல்லா புகையாக வரும். இது முடிச்சதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு வந்து தொட்டியில் எடுத்து வந்து போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பூஜை வச்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எரிய பாருங்கள் அங்கிள் அழைய ஆரம்பிச்சிட்டாரு. அழுகாதீங்க அங்கிள், ஐயோ அழுறாரு. என் பொண்ணை கட்டி கொடுக்கணுமே அந்த ஃபீலிங். ஐயோ முடியலடா சாமி. இது கண்ணு எரியுது. உள்ள போய் பாருங்க எவ்வளவு புகையா இருக்கும்ட்டு. அட்ரஸ் தெரியல. ஓம் மகா கணபதி வடிகள் மகா கற்பூர தீபாராதனை. பசிது வாங்கிக்கங்க. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலம் நல்ல கதிக்கியாது மோகம் பெருதகை இந்த சகல சம்பத்து ஆயுள் ஆரோக்கிய சகல ஐஸ்வர்யம் பிரார்த்தனஸ்து. நம்ம கண்ணு எரியுதுப்பா. போவாது. ஆண்டி வீடியோ பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. புகை வந்து உள்ளே இருந்ததுனால பாப்பா வந்து வெளியே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு வந்து இதெல்லாம் போடுவாங்களே வளையல் அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. மாமா முறையெல்லாம் இருக்காங்களா, 2 மாமா அவளுக்கு வேற. அதனால எல்லா மாமாஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளே வந்து நல்லா புகையாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டு அந்த புகையில போனதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பாப்பா வந்து தொட்டியில் போடுவாங்க. அது வரையும் வெளியே காத்தோட்டமாக இருந்தது. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கக்கூடாது, ஏசி இருக்கக்கூடாது. அவளுக்கு வந்து என்ன சொல்கிறது குளிர்மா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால். அதுக்கப்புறம் வந்து அண்ணனும் அக்காவும் வந்து பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே வந்தாங்க. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா அங்க பா அம்மா வந்து பாருங்க. ரைட் சைடு மூடுவா வா மணி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ரைட் சைடு மூடுவா எடுத்துக்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ காதில் வந்து பேர் சொல்லுவாங்க. முதல்ல அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்து மாமா, அதுக்கப்புறம் வந்து அக்காவோட அம்மா, அதுக்கப்புறம் அண்ணாவோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அண்ணா முதல்ல சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து அக்கா சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைனாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் கேட்டார் இவங்க வச்சு அருமையான பேரை சொல்லுவீங்க குழந்தைக்கு. அந்த காரை சொல்லுங்க. தந்தி நாராயணன், தந்தி நாராயணன், தந்தி நாராயணன். 3 நாள் சொல்லுங்க. பாட்டி பாட்டா சொல்லுங்க. இடுப்பு எல்லாமே போட்டாச்சா? மாலை வச்சு எடுத்துக்காரு. எனக்கு ஊட்டாத கண்ணு கொஞ்சம் ஐடியா பேர் பாருங்க. இடுப்புல கட்டு மகி இடுப்புல கை நீ சொல்லுவா சீக்கிரம் ஓகே 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 சில கண்ணு சரி ஓகே இது அப்படியே போங்க. அங்கனே சும்மா அப்படி கையில வச்சு போட்டோ எடுப்பா. அப்படியே பேசி எடுப்பா. கை ஏதானா ஒரு காது அந்த ரைட் சைடுல சொல்லு. சரி காலிங்க நிக்குது. சரி பட்டு
நம்ம பாட்டிக்கு வர சொல்லுங்க, 2 பேரும் பாட்டி தாத்தா பாட்டி சொல்லுங்க. தன்வி கல்வி தன்வி 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 சவுண்டா சொன்னாரு. பாப்பா கண்ணேரி ரொம்ப நேரம் இருக்கும். அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கு. போட்டோ எடுத்துருப்பா. சேர்ந்து போடுங்க. பாப்பாவுக்கு பேர் வச்சாச்சு. தன்வி நாராயணன் நினைக்கிறேன். தன்வி நாராயணன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது, என் காதில் விழுந்தது. பட் பேர் வந்து தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அக்கா அண்ணா சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒன்று வந்து துளியில் வந்து போட ஆரம்பித்தாங்க. அதாவது துளி, அதாவது என்ன சொல்லுவாங்க, தொட்டிலில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா அண்ணா அப்புறம் அவங்க தாத்தா மாமா எல்லோரும் சேர்ந்து குழந்தைய வந்து அழகாக தொட்டியில் வச்சு அது ஆட்டினாங்க. அது வந்து ஏதோ ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார் ஐயர். அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்களும் தூளியை வந்து அழகாக ஆட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே முகத்தில் பாருங்க எவ்வளோ சிரிப்பாக அழகாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே பாப்பா கொண்டு வந்து கிஃப்ட்ஸ்ட்டு கொடுக்குறவங்களாம் வந்து இங்கே அழகாக வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க அவங்க கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட தான் போகிறோம். அதுக்கு முன்ன பார்த்திங்கன்னா ஒரு மேடம் வந்தாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேடம் வந்தாங்க. ரூட் தெரில அதில் தெரிலன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஃபஸ்ட்டு பந்தி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே எனக்கு வந்து சாம்பார் வத்த குழம்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும். பட் ஆனால் நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பண்ணணுன்ட்டு உட்காந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சைமல்டேனியஸில் ரூபியை காட்ட மறந்துட்டோம். ரூபியை பார்த்திங்கன்னா இவன் தான் ரூபி அஸ்கி. இவன் கண் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். க்யூட்டு, ஆனால் ரொம்ப வாலு பையன். யாருன்னா வந்தால் கடிச்சு வச்சிருவான் பூனை. அது மாதிரி மற்றவங்க கிட்டே வரக்கூடாது இவனுக்கு. அதையும் தாண்டி போயிட்டு இருக்கேன் வந்து விட மாட்டான். அந்த அளவுக்கு வந்து இவன் வந்து ரொம்ப ஷார்ப்பு. அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஒன்று கிட்ட வந்துடக்கூடாது, பிடிச்சி கடிச்சு வச்சிருவான் இவன் அந்த மாதிரி. ஆனால் ஒரு நல்ல க்யூட்டான பாய் இவன். எல்லாரையுமே கவர் பண்ணோம். அதனால் நம்ம ரூபியை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ரூபியை நம்மள ஃபேமிலியில் ஒருத்த அவனையும் கவர் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி